வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் விழுப்புரத்தில் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்த பயனாளியை திரு ஐயனார், மேல்கரணை கிராமத்தில் வசிக்கக்கூடிய திரு ஐயனார் அவர்களுடைய வெற்றி கதையை பதிவு பண்ணுறதுக்கு மேல்கரணை கிராமத்தில் வந்திருக்கோம். அவர் நம்ம பயிற்சி மையத்தின் மூலயமா ஆலோசனை பெற்று ஹேச்சரி குஞ்சு பொறிப்பகம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிராமப்பிரியா கோழி குஞ்சுகளை ஒசூர் கோழி இன உற்பத்தி கல்லூரியிலிருந்து வாங்கி அவருக்கு மானிய விலையில் கொடுத்துருக்கோம். அதை அவர் முட்டை உற்பத்தி பண்ணி அதையும் குஞ்சு பொறிப்பகத்தில் வச்சு கோழி குஞ்சுகளை நேரடி விற்பனையும் செய்துக்கிட்டு இருக்கார். அவருடைய வெற்றி கதையை பார்ப்போம். வணக்கங்க. என் பேர் ஐயனார், மேல்கரணை கிராமம், விழுப்புரம் மாவட்டம், விக்கிரவாண்டி வட்டம். நான் காடை வளர்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் கால்நடை பரிசையில் போய் கேட்டேன், என்ன சார் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டதுக்கு சார் சொன்னார், கிராமப்பிரியா இருக்குது, பாய்மை வச்சு பார்த்து பண்ணிக்கப்பா சொன்னார். முட்டை வித்தால விற்றுக்கா இல்லை குஞ்சு வித்தால விற்றுக்கான்னு சொன்னார். அப்புறம் சார்கிட்ட சரி சார் குஞ்சு எனக்கு வேணும் சார் சொன்னேன். மானியத்தில் குஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 200 கொடுத்தாரு, அப்புறம் ஒரு 150 கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு இப்போ நானே ஆட்சி பண்ணி முட்டையாகவும் சேல்ஸ் பண்ணுறேன், குஞ்சாகவும் கொடுத்துனுக்கிறேன். ஒரு நாளைக்கு 35 முட்டை போடுது. ஒரு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு வாரத்தில் 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு 100 முட்டை வைக்கிறேன். அதில் ஒரு 75 பொறிக்குது. 40 ரூபா கொடுத்துனுக்கிறேன் நான். அதில் முட்டை வித்தாலாம் ஒரு 1500 ரூபா கிடைக்குது, குஞ்சு வித்தாலாம் ஒரு 3000 ரூபா கிடைக்குது. அப்படியே வாரத்தில் இது ஒரு 4000 ரூபா போனால் கூட எனக்கு காடை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிக்கிறேன். கோழி கடைலாம் யாருன்னா கோழி கொடுத்துனுக்கிறேன். கால்நடை பரிசீலனை சொன்னது சார் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். எங்கே ஆச்சிங் பண்ணுறது, எங்கே இன்குபேட்டர் கிடைக்குதுலாம் சொன்னார். அதுவும் இப்போ வச்சிச்சு. ஒரு வாட்டி 2 வாட்டி மானியத்தில் குஞ்சு வாங்கி கொடுத்தாரு, அதுவும் ஹெல்ப் பண்ணார். இப்போது நான் எங்கே விற்க முடியலன்னா கூட சாரை கேட்டேன்னா சார் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லி விட்றாரு, விவசாயிகள்லாம் சொல்லி விட்றாரு. என்னால் விற்க முடியலன்னா சார்கிட்ட சொன்னேன்னா விற்று தருவார். இல்லைன்னா நானே உற்பத்தி பண்ணி கடைக்கு கொடுத்துட்றேன் நான். அதே மாதிரி இப்போ போயிட்டு பண்ணை ஒன்று போட்டுருக்காங்க பெருசாக. இங்கே சின்ன பண்ணை பத்தலை, அதனால் மீன் கூட்டையும் சேர்த்து பெரிய பண்ணையாக போட்டுருக்கிறோம். அங்கே போய் போட்டும் போது தான் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் அதுக்கு அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் இது மேலே தான் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். ஏன்னா இங்கே உற்பத்தி நிறையா பண்ணியாச்சு, செட்டு இடம் பத்தலை. அதனால் அங்கே பெருசாக ஒரு 60 சென்ட் மண் வாங்கியிருக்குது. அதில் தான் பெருசாக பண்ண கடி நிற்கிறோம். பொறிச்சு நிற்குது. காலைல போச்சுது, அவங்க எடுத்து கொடுத்தாச்சு. காடை குட்டி எடுத்து போட சொன்னாங்க, இன்னும் எடுத்து போகிறதுக்கு வரல. ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஆட்டு முட்டை, கோழி முட்டை, காலைல வச்ச முட்டை இது. நம்ம மேல்கரணை கிராமத்தில் உள்ள ஐயனார் அப்படிங்கிறவருடைய வெற்றி கதையை கேட்டோம். அவர் நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து 3 வகையில் பயனடைஞ்சிருக்காரு. முதல்ல அவர் காடை முட்டையை குஞ்சு பொறிப்பகத்தில் வச்சு எப்படி குஞ்சு பொறிக்கிறது, இன்குபேட்டர் எங்கே வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆலோசனை கேட்கறதுக்காக நம்ம பயிற்சி மையத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கான ஆலோசனை நம்ம எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத 2-3 அட்ரஸ் நம்ம அவங்க கொடுப்போம். அதன் மூலிமா அவங்க இன்குபேட்டர் வாங்கி காடை குஞ்சு முட்டையை குஞ்சாக பொறித்து காடை குஞ்சை மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கோழி வளர்ப்பில் ஆர்வம் வந்தது. அதில் நம்ம கிராமப்பிரியா கோழி குஞ்சு AICRP அகில இந்திய ஒருங்கிணைந்த கோழி இனப்பெருக்க திட்டத்தின் மூலயமா கிராமப்பிரியா கோழி குஞ்சுகளை மானிய விலையில் 23 ரூபாய்க்கு அவருக்கு ஒரு 2 தவணையாக 300 கோழி குஞ்சுகள் கொடுத்தோம். அதிலிருந்து அவர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோழிக்கு மேலே முட்டையிடுற கோழியை வச்சுருக்காரு. அதில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 30-35 முட்டைகள் வருது. அப்போ ஒரு வாரத்துக்கான 200 முட்டைகளில் 100 முட்டையை மக்களுக்கு நேரடியாக